समर्पयामि नारसर वासिंग ओके संक्रांति पुण्यकाले धूप दीप नैवेद्य वेदोक्त मंत्र पुष्पांजलि समर्पयामि प्रार्थना வணக்கம். ஏடிடி உறுதிமொழி. நமக்கு இருப்பது ஒரே இதயம், அதை ஏடிடிக்கு கொடுத்திடுவோம். பூமியில் வாழ்வது ஒரே வாழ்க்கை, இனி ஏடிடிக்காக உழைத்திடுவோம். கொள்கையை பரப்புவோம், தமிழகத்தில் ஆட்சியை அமைப்போம். கொள்கையை பரப்புவோம், தமிழகத்தில் ஆட்சியை அமைப்போம். தமிழ் திரு நன்னாளில் உறுதியேற்போம், ஆட்சியை அமைக்க சபதம் செய்வோம். தமிழ் திருநாளில் உறுதியேற்போம், ஆட்சியை அமைக்க சபதம் செய்வோம். வாழ்க ஏடிடி, வளர்க தமிழகம். வாழ்க ஏடிடி, வளர்க தமிழகம். ஜெய்ஹிந்த். அழகு தமிழ் தேசியத்துக்கு மக்கள் அனைவரும் ஓட்டு போடணும் கேட்டுக்கொள்கிறோம். அழகு தமிழ் தேசியத்துக்கு மக்கள் அனைவரும் ஓட்டு போட்டு நாட்டை முன்னேற்ற ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தமிழக மக்கள் முன்னேற்றத்துக்கு உறுதி செய்வோம், ஊழலை ஒழிப்போம். இன்று 16/1/2026 அன்று அழகு தமிழ் தேசியம் பொங்கல் விழா கொண்டாடுகிறோம். எல்லோரும் இந்த பொங்கல் விழா மிகவும் முக்கியமான விழா. ஏனென்றால் அழகு தமிழ் தேசியத்தினுடைய முதல் பொங்கல் விழா. நாங்கள் 2026 ஆட்சியை பிடிப்பதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வருகிறோம். ஸோ அதற்கான முன்னோட்டமாக இந்த பொங்கலை நாங்கள் வைத்திருக்கிறோம். நாட்டில் நடப்பது எதுவுமே சரியில்லை, எந்த கட்சியும் சரியில்லை. ஆகவே நாங்கள் அவர்களுக்கு பதிலாக நாங்கள் ஆட்சியில் அமர்ந்து மக்களை நல்வழிப்படுத்தி ஊழலை ஒழித்து நாட்டை திருத்தும் திட்டத்தில் நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம். அதற்காக நாங்கள் இந்த பொங்கல் விழாவை இப்போது முன்னெடுத்திருக்கிறோம். இதற்கு பிறகு நாங்கள் மற்ற வேட்பாளர்களை தேர்வு செய்து குறைந்தது 45 வேட்பாளர்களை நிறுத்தி ஆட்சியை கூட்டணியோடு ஆட்சி அமைக்க நாங்கள் ஏற்பாடு செய்து வருகிறோம். இது தமிழகத்தில் அரசியல் ஓட்டத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறோம். இதற்காக நாங்கள் கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஸோ மக்கள் எல்லோரும் எங்கள் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இன்னும் கால அவகாசம் கொஞ்சம் தேவைப்படுகிறது. அதற்குள் நாங்கள் வெகுவாக வேலை செய்து ஆட்சி நிச்சயமாக பிடித்து விடுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மற்ற பெரிய கட்சிகள் எல்லாம் அவர்கள் ஆட்சி அமைப்பதாக சொல்கிறார்கள். இந்த தடவை அது நடக்கப் போவதில்லை என்று எனக்கு உறுதியாக தெரிகிறது. காரணம், மக்கள் வெறுத்து விட்டார்கள், ஊழல் கட்சிகளை வெறுத்து விட்டார்கள். இப்போது புது கட்சிகளையும் புது முகங்களையும் புது தலைவர்களையும் தேர்ந்தெடுக்க தயாராகி வருகிறார்கள். அதில் நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம். உலகிலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே நேர்மையான ஒரு கட்சி என்று சொன்னால் அழகு தமிழ் தேசியம் மட்டுமே. அழகு தமிழ் தேசியத்தின் நேர்மை, அதனுடைய கூர்மை எல்லையற்றது. அது எதை வேண்டுமானாலும் கிழிக்க தயாராக இருக்கிறது. முக்கியமாக எந்த தவறுகளும் நடக்காமல் பார்த்து கொள்ளும்
பணியில் இறங்கி இருக்கிறது. ஆகவே எந்த கட்சி என்று இல்லை, யாரு எந்த பதவியில் இருக்கிறார்கள் என்று இல்லை, யாரையும் பொருட்படுத்தாமல் தவறு யாரு செய்தாலும் அவர்களுக்கு நிச்சயம் தண்டனை கொடுக்கிறதுக்கு தயாராகி வருகிறது. இது நிறைவேற நான் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த பொங்கல் நாளில் ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.